திங்கக்கிழமை மார்க்கெட் எப்படி இருக்கும்? ஆல்ரெடி கிஃப்ட் நிஃப்டி 320 பாயிண்ட் கேப் அப்ப இண்டிகேட் பண்ணிட்டு இருக்குது. அமெரிக்கா உச்ச நீதிமன்றம் ட்ரம்ப் போட்ட டாரிஃபை இல்லீகல்னு சொல்லி கேன்சல் பண்ணதுனால இது வெள்ளிக்கிழமை நடந்தது. அதே அன்னைக்கு ட்ரம்ப் திரும்பவும் செக்ஷன் 122 ஆஃப் த ட்ரேட் ஆக்ட் ஆஃப் 1974 இதை பயன்படுத்தி 10% டாக்ஸை காமனா எல்லா நாட்டு மேலையும் போட்டாப்ல. பத்தாக்குறைக்கு வர 24ஆம் தேதியிலிருந்து அது 15% அதிகமாக போகுது. ஆனா இது எல்லாமே 150 நாள் மட்டும்தான் வேலிடா அமல்ல இருக்கும். வெள்ளிக்கிழமை டாரிஃப் இல்லன்னு சொன்னதுனால கிஃப்ட் நிஃப்டி 320 பாயிண்ட் கேப் அப் இண்டிகேட் பண்ணிட்டு இருக்குது. நிஃப்டி அட்லீஸ்ட் ஒரு 200 பாயிண்ட் கேப் அப்ல ஓபன் ஆகும் அப்படின்னு எதிர்பார்ப்போட இருந்தோம். மறுபடியும் நம்ம டாரிஃபை போட்டு விட்டாப்ல. இப்ப கேப் டவுன்ல ஓபன் ஆகுமான்னு தெரியல. எங்க ஓபன் ஆனாலும் சரி மார்க்கெட் ஹையரை போட்டா மேல, லோயர்ல போட்டா கீழன்னு சிம்பிளா போய்க்க வேண்டியதான். எனக்கு தெரிஞ்சு இந்தியாவுக்கு ஒரு பாசிட்டிவான நியூஸ், ஒரு நன்மையான செய்தி என்னன்னா, எல்லா நாட்டுக்கும் காமனா டாக்ஸ் போட்டதுனால நம்ம ஒரு பொருளை 100 ரூபாய்க்கு தயாரிக்கிறோம் அப்படின்னா மத்த நாட்டுக்காரனும் அதே பொருளை 100 ரூபாய்க்கு தயாரிக்கிறான்னா ரெண்டு பேரும் அமெரிக்காவுக்கு கொண்டு போகும்போது சமமான டாக்ஸ், சமமான போட்டியா இருக்கும். அதே நம்ம நாட்டுக்கு மட்டும் 50% டாக்ஸ், மத்த நாட்டுக்கு 10%, 20% வேரி ஆயிட்டே இருக்கும்போது நம்ம 150 ரூபாய்க்கு அந்த பொருளை கொண்டு போய் கொடுப்போம், அவன் 110 ரூபாய்க்கு கொடுப்பான். அமெரிக்க மக்கள் அதை ஈஸியா வாங்கிட்டு போயிடுவாங்க. இது நம்ம நாட்டுக்கு ஒரு டிராபேக்கா இருந்திருக்கும்.